அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வடகரையில் நம்ம சிவானந்தர் அப்பா இருக்கிற ஆசிரமத்தில் கார்த்திகா ஃபெஸ்டிவல் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா, புதுசாக சித்த வித்தை வாங்கினவங்க, இது வரைக்கும் வடகரைக்கே போகாதவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி வந்து டிசம்பர் 3ஆம் தேதி காலையில் தான் இந்த வீடியோவை வந்து நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து 2ஆம் தேதி சாயங்காலமே இங்கே வந்துட்டேன். ஆனால் வீடியோ எதுவுமே ஷூட் பண்ண முடியல, ஏன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி காலையிலேருந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். புதுசாக யாராவது வடகரைக்கு வரதா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான தலையணை, பெட்ஷீட், சோப்பு, பல்பொடி இது எதுவுமே கொண்டு வர வேண்டாம். அது எல்லாமே இங்கே ஃப்ரீ தான். நீங்கள் சும்மா வந்தாலே போதும், இங்கே 3 நாள் ஃப்ரீயாக தங்கி ஜெபிச்சுட்டு போகலாம். மதிய சாப்பாட்டுக்காக தான் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த தடவை சாப்பாட்டில் உப்பு, புளி, காரம் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. நம்மளோட ஆசிரமத்தில் கொடுக்குற சாப்பாடு மாதிரியே இல்லை. சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம்.
அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, நம்ம சிவானந்தர் அப்பா சொன்ன வழிமுறையிலேயே ஒரு குழந்தைக்கு வந்து பேர் வச்சிட்ருக்காங்க. இப்படி பேர் வைக்கும்போதே அந்த குழந்தைக்கு சத்தினி கொடுத்துருவாங்க. அந்த சத்தினியில் நம்ம எல்லாருக்குமே ஒரு பங்கை கொஞ்சம் கொடுப்பாங்க. பேர் சூட்டும் விழா முடிஞ்சது. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்ம ஆசிரமவாசி குழந்தைகள் எல்லாருமே வந்து நம்ம அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஒரு நாள் மட்டும்தான் அவங்கள எல்லாரையும் நம்மளோட கண்ணுக்கு காட்டுவாங்க. இதுக்கப்புறம் அவங்க டைரெக்டாக ஆசிரமத்துக்குள்ளேயே போயிடுவாங்க. எல்லா குழந்தைகளும் எவ்வளோ அழகாக தேஜஸாக இருக்காங்கன்னு பாருங்கள். கூட்டம் சரியான கூட்டங்க. எல்லாம் ஜபிக்கிறதுக்காக உள்ளே போயிட்டுருக்காங்க. நானும் கொஞ்சம் லைட்டாக போய் ஜபிச்சுட்டு வந்துடுறேன். ஜபம் முடிஞ்சது. இப்போது நம்ம கொஞ்சம் லைட்டாக ஆசிரமத்தை அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் வாங்க. இந்த வழி வந்து சுரங்கப்பாதை, ரோட்டுக்கு அந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறதுக்காக அப்பா ரெடி பண்ணது. இந்த வழியில் தான் நம்ம ஆசிரமவாசிகள் எல்லாருமே ரோட்டுக்கு அந்த பக்கமாக இருக்கிற நம்மளோட ஆசிரமத்துக்கு போயிட்டு வருவாங்க. அங்கே தான் நம்மளோட ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாமே இருக்குது. அங்கே தான் நம்மளோட வித்தியார்த்திகள் எல்லாருமே இருப்பாங்க. இது வந்து நம்ம ஆசிரமத்திலே போட்ட வயல்வெளி. ஆல்ரெடி அறுவடை பண்ணி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே சீனிக்கிழங்க பயிர் பண்ணி வச்சுருக்காங்க.
கிச்சனுக்குள்ளே வந்து நான் அவ்வளோவா ஷூட் பண்ணல, ஃபோட்டோஸ் மட்டும் ஷேர் பண்ணுறேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து இங்கே உள்ள லோக்கல்ஸ் எல்லாமே சாப்பிட்றதுக்காக விழா நடக்கும்போது இங்கே உள்ள எல்லாருமே இங்கே நம்ம ஆசிரமத்துக்கு வருவாங்க. ஸோ அவங்களுக்காக சாப்பிட்றதுக்காக தான் தனியாக ஒரு பந்தல் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வர லோக்கல்ஸ் எல்லாமே சாப்பிட்றதுக்காக நடந்து போகிற கியூ தான் இது. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, வளைஞ்சி 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 போய்கிட்டே தான் இருக்குது. இது ஏன் இங்கே இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு நம்ம இங்கே ஆசிரமத்தில் உள்ள நம்மளோட ட்ரெஷர்கிட்டே நான் கேட்டேன். அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஆள் கூட்டம் வந்து அதாவது க்ரௌடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவங்க வெயிலில் நின்று வாட வேணாம், இந்த மரத்துக்கு அடியில் உள்ள நிழலே நிற்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கேயே நம்ம இப்படி செட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னார். அது வந்து உண்மைதாங்க. ஏன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நான் இங்கே வந்து வந்திருந்தேன். அப்போ வந்து க்ரௌடு சரியான க்ரௌடாக இருந்துச்சு. நம்ம ஆசிரமத்தையும் தாண்டி வெளியில் உள்ள மெயின் ரோட்லலாம் ஆளுங்க வந்து நின்றுட்டு இருந்தாங்க. நம்ம ஆசிரமத்தோட கேட்டில் இருந்து ஒரு 300 மீட்டர் மெயின் ரோட்லேயும் நின்றுட்டு இருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த வருஷம் இந்த மாதிரி வச்சுட்டாங்க. விழா முடிஞ்சதுமே இங்கே உள்ள இந்த கியூ லைன் எல்லாத்தையுமே உடச்சி போட்டுட்டு மறுபடியும் இங்கே விவசாயம் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். இது வந்து நம்ம ஆசிரமவாசிகளோட சமாதி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கேயுமே 2-3 பேர் இறந்து தான் போயிருக்காங்க. இதிலேருந்து என்ன புரியுதுன்னா, ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வித்தையை சரியாக பண்ணலன்னா ஆசிரமவாசியாகவே இருந்தாலும் மரணம் நிச்சயம் அப்படிங்கிறது தான் இதை காட்டுது. ஆனால் அதையுமே வெறுமனே புதைச்சி வைக்காமல் சமாதி தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அப்பா சொல்லியிருக்காரு, என்னோடய பிள்ளைகள் இறந்து போனாலும் சமாதி தான் வைக்கணும், அவங்களுக்கான ஜீவனுக்கான முக்தியை நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. நம்ம ஆசிரமத்தோட அழகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கழுகு மாதிரி பறந்து பார்த்துட்டு வரலாம் வாங்க.
இப்போ வந்து ஈவினிங் காஃபி டைம் ஆயிடுச்சு. இங்கே வந்து காஃபி மட்டும்தான் கிடைக்கும், அதுவும் ஃபில்டர் காஃபி. காலையில் 5 மணிக்கு மட்டும் தொண்டையை சரி பண்ணுறதுக்காக சுக்குமல்லி காஃபி கிடைக்கும். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு 8 மணி வரைக்கும் இங்கே காஃபி எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஈவினிங் 3 மணிக்கு அப்புறம் மட்டும் இங்கே ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதாவது பஜ்ஜி, பருப்பு வடை இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. எல்லாமே வந்து ஃப்ரீ தான். இங்கே கொடுக்குற காஃபிக்காக வாங்குகிற பாலுக்கான செலவு மட்டுமே கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் கிட்ட செலவாகுது அப்படின்னு நம்ம ட்ரெஷர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தப்போ, ஏன்னா பால் வந்து இங்கே உள்ள லோக்கல்ஸ் கிட்ட இருந்து தான் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னார். இங்கே காஃபி வாங்கி குடிக்கிற எல்லோருமே 2 கப் காஃபி வாங்கி குடிக்காமல் போகவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. நம்ம ஆசிரமத்திலேருந்து பார்த்தோம்னா சன்செட் வந்து இப்படி தான் இருக்கும். கூட்டம் வந்து சரியான கூட்டம். நம்மளோட வித்தியார்த்திகள் மட்டுமே இல்லை, இங்கே உள்ள லோக்கல்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அதான் இவ்வளோ கூட்டம். அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள லோக்கல்ஸுக்கு வந்து ராத்திரி சாப்பாடு கிடையாது, பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் ராத்திரி சாப்பாடும் போடுறாங்க, ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால.
அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து இப்படி தான் இருந்துச்சு. இனி நாளைக்கு தான் முக்கியமான நாள், கார்த்திகா ஃபெஸ்டிவல். ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து காலையில் பார்க்கலாம்.